இன்னைக்கு ஒரு நார்மல் டே தான். 4:15 எதுவும் என்னால் முடிஞ்சது நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 2 தடவை தூங்கி எழுதிட்டோம். பிகாஸ் நேற்று நம்ம ஒர்க் போயிட்டு வந்து நடுராத்திரி 1 மணிக்கு தான் வந்து தூங்கணுமா. ஸோ அதனால 7 மணிக்கு ஒரு தடவை எழுந்துட்டு என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டு 9 மணிக்காக தான் கடைசியாக எழுந்தேன். 9 மணிக்கா எழுந்து காலை கடங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஊற வச்ச பாதாம் பயிரை சாப்பிட்டு அப்படியே ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுத்துட்டு காலை உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமியா தான் சாப்பிட்டோம். அப்படியே நமக்கு பிடிச்ச ஃபேவரட் அனிமே நருட்டோ பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே பைக்கில் சில பல பிரச்சனை எல்லாம் இருந்தது. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை கிளம்பிட்டோம். கடைக்கு போகிற வழியில தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச்லாம் பக்கமாக சரி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு இட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிளைமேட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி அதனால பீச்சுக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு அப்படியே அங்கேருந்து மார்க்கெட் கிளம்பி போயாச்சு. அப்படியே போயிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மலை நண்பர் வர வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாரு. அப்படியே தூரம் தானே போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மதிய உணவு செய்யறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் மம்மி கூட நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் வெட்டியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு டே ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது, நானும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு ஒரு 3:30 மணி பக்கம் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவே சாப்பிட்டோம். மரவள்ளி கிழங்கு போட்டு காரக்குழம்பு, அப்புறம் எறா தொக்கு, அதுக்கப்புறம் முட்டை, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து சாப்பிட்டு வீட்டில் வெட்டியாக தானே இருக்கும் சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பைக்கில் மிச்சம் வச்ச வேலை ஒன்று இருக்கு. அதை போயிட்டு மெக்கானிக்கலை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்போ ஒரு தூக்கத்தை போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஞாபகம் வந்தது. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாளைக்கு நம்ம பைக்கில் ஒரு ட்ரிப் போகிறோம், யாருக்கும் தெரியாது. அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கு டைமே இல்லை. கடைசியாக நைட்டு 8:30 மணிக்கு இரவு உணவு முடிச்சுட்டு ஒரு 10 மணி பக்கம் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கணுமே ஒழுங்காக தூக்கம் வந்ததா. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக கண்ணு மூடிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த தூக்கம் மண்ணாங்கட்டி எங்கே தான் போனானே சொல்லிட்டு தெரியல. இவ்வளோ நாளாக நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னே சொல்லிட்டு தெரியல, தூக்கமே வரல. 10:30 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சா 11 ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணி நாளைக்கு ஒரு ட்ரிப் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இன்னொரு நாள் தள்ளி வச்சாச்சு நண்பர்களே. பிகாஸ் இந்த மோந்து வந்த புயலோ ஏதோ வருதாமா, அதனால போகிறது கொஞ்சம் அன்சேஃப்டி தான். ஆனால் நாங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி ப்ரோ பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் போயிடலாம், ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 11:30 மணி பக்கம் போல பேசக்குள்ள தான் தெரிஞ்சது நாளைக்கு போய்க்கலாம் ப்ரோ, இங்கே கொஞ்சம் மழை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஹெவியாகவே பெய்யுது. அதனால என்னன்னா மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல கிளம்புறதே கொஞ்சம் கடுப்பு தான். சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளானை நெக்ஸ்ட் டேக்கு தள்ளி வச்சாச்சு நண்பர்களே. சரி ட்ரிப் பிளான் தான், சரி தள்ளி வச்சாச்சு இல்லை, சரி அப்பயாச்சும் தூங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இந்த தூக்கம் மண்ணாங்கட்டி பையன் வரவே மாட்டேங்கிறான். 11:30 மணிக்கு இருந்தால் 12:30 மணி 12:45 வரைக்கும் ஆச்சு, தூக்கமே வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் ரீல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். ரீல்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப தப்பு நண்பர்களே. பட் போக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்மி பண்ணிப்போம். நம்ம டைம் பாஸுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் பார்க்கணுமே தவிர ரீல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து டைம் ஓட்டக்கூடாது. இன்னைக்கு நமக்கான ஸ்கோர் 10க்கு ஒரு 4 to 5 கொடுக்கலாம் அம்பிட்டு தான். ஏன்னா அவ்வளோலாம் இன்னைக்கு ஒர்த்தான வேல்யூலாம் பண்ணலை. நாளை சந்திப்போமா, டாடா.